இங்க முத்துக்கால பொன்னி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கோவமாயிடுறாரு. அதனால எப்படியாவது பொன்னியோட சிரிப்பை அழிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த முத்தையாவோட திமிரையும் அடக்கி ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த முத்தையாவை கொன்னா மட்டும்தான் இது எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டைரக்டா முத்தையாவை கொல்றதுக்கு தன்னோட ஆட்களை டைரக்டா மாந்தோப்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி முத்தையாவுமே யாரோ ஆட்கள் நடமாற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கரெக்டா முத்தையாவை திடீர்னு உள்ள வந்து தாக்கி அவரை கொலை பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஆனா குறுக்க வந்த சக்தியுமே இங்க முத்தையாவை காப்பாத்துறதுக்காக தன்னோட முகத்துல பச்சை கலர்ல துணியெல்லாம் சுத்திக்கிட்டு இங்க பயங்கரமா ஃபைட் பண்ணி முத்தையாவையும் காப்பாத்திடுறாங்க. இங்க முத்தையாக்கு சரியான ஷாக்கு. யாரா வந்து என்ன காப்பாத்துனது அப்படின்னு சொல்லி தெரியாம அவருமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் இங்க சக்தியுமே தன்னோட முகத்தை காட்டாம அங்க இருக்கிற முத்துக்காலையோட அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த மத்த ஆட்களுமே இங்க முத்தையாவை பார்த்துட்டு என்னாச்சு முத்தையா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் முத்தையாவுமே இந்த மாதிரி என்ன கொல்றதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவருமே வந்த ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே எனக்கு என்னமோ இது உன்னை கொல்றதுக்காக ஏதோ ஒரு சதி நடக்குது முத்தையா, நீ முதல்ல கிளம்பு, இதுக்கு மேலே நீ தோப்புல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்தையாவை டைரக்டா கூப்பிட்டு அவங்களுமே வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற பொண்ணியுமே இங்க முத்தையா கிட்ட இங்க பாருங்கப்பா, நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னா அது ஒரு ஆளால மட்டும்தான் முடியும், அது வேற யாரும் கிடையாது, அந்த முத்துக்கால மட்டும்தான், அவனுக்கு தான் இன்னுமே என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி பொண்ணியுமே சொல்றாங்க. உடனே பொண்ணி கோவப்பட்டுட்டு பேசாம அங்க முத்துக்காலையை பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா, அப்பதான் எல்லாம் சரியா வரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற முத்தையாவுமே இங்க பாரு, வேணாம் பொண்ணி, அவசரப்பட்டு அவனை எதுக்க வேண்டாம், நம்ம அவன் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட நம்ம கேஸ் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது, ஏன்னா சாட்சி வேணும் ஆதாரம் வேணும்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை கிளப்புவாங்க, நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் சரியா இருக்கும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி இங்க பொண்ணியை கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் இங்க முத்தையா தப்பிச்ச விஷயத்தை கேள்விப்பட்ட சக்தியுமே டைரக்டா முத்தையாவை பார்க்கறதுக்காக வராங்க. சொல்லப்போனால் இங்க முத்தையாவை காப்பாத்தினதே சக்தி தான். ஆனா இங்க சக்தி தன்னை வெளிக்காட்டிக்காம ரொப்பவும் போல மறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க பொண்ணி தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாங்க, இது கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினது சக்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி கிட்டே எங்கள் அப்பாவை காப்பாற்றினது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சக்தி இருந்துக்கிட்டு இல்லையே, நானும் இல்லையே, நான் உங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவருமே சமாளிக்கிறாரு. அங்கேருந்து சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் முத்தையாவுமே சக்தி தனக்கு எந்த ஒரு நல்லது பண்ணாலும் அதை ரொம்பவே பெருசாக எடுத்துக்காம இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி என் பொண்ணை கண்டிப்பாக நான் கூட அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னுமே ரொம்பவே பிடிவாதமாக இருக்காரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சக்தி தனக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இங்கே பொண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அதை வெளியில் காட்டிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே ஜெயாவுமே வீட்டில் ரொம்பவே அவங்களுக்கு நடந்த அவமானத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே அவங்க சரியாக சாப்பிடாம தூங்காமல் அவங்களோட உடல்நிலை பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் சுந்தருமே எப்படியாவது நம்ம அத்தை கிட்ட பேசியாவது இங்கே பவானி கூட நம்ம சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கே சுந்தருக்கு பயங்கரமாக சிவானி பாப்பா மேலே அன்பு வர ஆரம்பிக்குது. ஆனால் சிவானி பாப்பா தன்னை வெறுக்கிறத நினச்சி ரொம்பவே அவருமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது சிவானி பாப்பா மனசில் மறுபடியும் நம்ம நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும், நாம சிவானி பாப்பாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு முடிவோடு இருக்காரு. அதுக்காக ஜெயா கிட்ட தனியாக வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சுந்தரோட கால் வரும்போது ஜெயாவுமே காலை கட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் சுந்தர் கூப்பிட்டதை பார்த்துட்டு ஜெயாவுமே வேற வழி இல்லாமல் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க, எதுக்காக எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சுந்தரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சுந்தருமே அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசி ஆகணும், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதை பற்றி நான் பேசினா மட்டும்தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், நான் எப்படியாவது பவானி கூடயும் சிவானி பாப்பா கூட சேரணும், என் குழந்தைய விட்டுட்டு என்னால் தனியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் மனசில் இருக்க விஷயங்களை இங்கே ஜெயா கிட்ட ரொம்பவே ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே சரி மாப்பிள்ள, நீங்கள் என்னை இந்த பார்க்குக்கு வந்து பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜெயாவுமே சுந்தரை மீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதே நேரம் இங்கே சுந்தரமே அந்த பார்க்குக்கு போயிட்டு இங்கே ஜெயாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ண தப்பை கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பட் இருந்தாலும் நான் இப்போ என் குழந்தைக்காகவும் என்னோட ஒய்ஃப்காகவும் தான் பேச வந்திருக்கேன், என் வாழ்க்கையை திரும்பி எனக்கு கொடுக்கணும், ஏன்னா என்னால் என் குழந்தைங்க இல்லாமல் தனியாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தர் மறுபடியும் ஜெயாவோட காலை பிடிச்சி கதற ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே என்ன மாப்பிள்ள, உங்கள் இஷ்டத்துக்கு இல்லாத பொல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் அழுது புலம்புனா எல்லாம் சரியாயிடுமா? பவானியோட மனசை யார் மாற்ற முடியும் சொல்லுங்க, அவள் மலை மாதிரி உங்களை நம்பியிருந்தா, ஆனால் நீங்கள் அவளோட நம்பிக்கையை சுத்தமாக சதைச்சிட்டீங்க, அப்புறம் எப்படி மறுபடியும் பவானி உங்களை ஏற்றுக்குவான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையில் மறுபடியும் வந்து எங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜெயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருமே அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பவானிகிட்ட பேசுங்க, என்னால் பவானி இல்லாமல் வாழ முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை எனக்கு வேணத்தை, என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தர் பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கே சுந்தர் புலம்புறதை பார்த்த ஜெயாவுமே இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, இதுக்கும் ஒரு ரவுண்டு பேசி பார்க்கலாம்னு சொல்லி இங்கே ஜெயாவும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இங்கே ஜெயாவோட மனசில் மறுபடியும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை சரியாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுந்தர் இருக்கிறதுல மோசமான ஆள், அவர் மறுபடியும் பவானி கூட சேர்ந்தாலும் இதுதான் நடக்க போகுது. ஆனால் இதை கண்டிப்பாக இங்கே ஜெயா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஒருதலை பட்சமாக தான் யோசிப்பாங்க. சொல்ல போனால் தான் வீட்டுக்கு நல்லது பண்ண பொண்ணியே அடித்து துரத்திட்டாங்க, இதுக்கு மேலே
இங்கே பவானியோட வாழ்க்கையில் இங்கே ஜெயா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனி வர போகிற எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் பார்க்கலாம்.